ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு அருமையான மட்டன் பிரியாணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் அரைச்சி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இதே பிரியாணியை நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 12 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். அப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை கோர்ஸாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நான் கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுதான் உங்களுக்கு பிரியாணிக்கு பேஸ் மசாலா, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே ஒரு குக்கர் நான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம். இதிலே நம்ம எல்லா பொருளும் சேர்த்து மட்டன் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்து நம்ம ஒன்றா தம்மில் வைக்க போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வாசத்துக்காண்டி தான் சேர்க்குறோம். ஒரு 3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 பிரியாணி இலையும் அதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே அந்த எண்ணெயில் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சோம். ஸோ அது வந்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், நெய்யெல்லாம் மிதந்து வர அளவுக்கு இதை வதக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது எல்லாமே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அதை வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்க போகிறோம். மெயினாக பிரியாணிக்கு வந்து இதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா நல்லா வதக்கியிருக்கணும். அதே மாதிரி அதில் சேர்த்துருக்க பொருட்களும் நல்லா வதக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா வந்து அடி பிடிச்சிருந்தது இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ அடுத்ததாக நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி நான் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம கிளறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டனில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் லேசாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்து வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் சேர்க்குறேன். தயிர் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். அப்போ தான் அந்த மீட்டும் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ப்ளஸ் வந்து பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மட்டன் வேக வைக்க போகிறோம். ஏன்னா மட்டன்லேருந்து உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் அந்த தண்ணியும் உங்களுக்கு தாராளமாக போதும். அதை வந்து நம்ம பிரியாணி செய்கிறப்ப இதையும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் பக்கம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி மட்டன் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான மட்டனும் சூப்பராக உங்களுக்கு வெந்துருச்சு. எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த தண்ணியும் நம்ம சேர்த்து மெஷர் பண்ணி தான் பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மட்டன் எல்லாத்தையும் அரித்து அந்த பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் இருக்க தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு பாக்கி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த மட்டன் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன்.
பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியங்க. அதனால நம்ம வந்து இது அசால்ட்டாக வந்து ஒரு கணக்கில் நம்ம ஊற்றிடக்கூடாது. சில நேரம் உங்களுக்கு பத்தாது, இல்லைன்னா ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அரிசி குழஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். பெரிய குக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே மெஷர் பண்ணி அதிலே நீங்கள் பிரியாணி பண்ணலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி ஊற்றிட்டேன் கிரேவியை. அது போக எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாஸ்மதி அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதுதான் உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் வந்து பாஸ்மதி அரிசி இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நான் தம்மில் வைக்க போகிறேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. தண்ணியும் நல்லா வற்றிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்தளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தம்மில் வைக்க போகிறோம். மேலே வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மட்டும் ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைட்டான மூடி போட்டுட்டு மேலே வந்து நான் ஒரு கனமான துணி வச்சுருவேன். அதுக்கு மேலே வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டீம் எல்லாமே உள்ளே நல்லா லாக் ஆகிடும். பிரியாணி நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தோசை தவா வச்சு கூட நீங்கள் நல்லா அதை வந்து வச்சு நீங்கள் தம்மில் வைக்கலாம். ஒரு 30 நிமிஷம் பக்கம் நான் வந்து நல்ல சிம்மில் நான் இதை வந்து தம்மில் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக தம்மில் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக உதிரியாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா நெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை மெதுவாக நம்ம வந்து கிண்டி விடலாம். அரிசி உடையாமல் மெதுவாக கிண்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்ட்டான பிரியாணிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.